ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்கிறது எப்படி, அந்த விரதத்தை எப்படி தொடங்கணும், எப்படி அந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும், 48 நாள் விரதம் முழுமையாக இருக்க முடியாதவங்க எப்படி சுலபமாக விரதத்தை இருக்க முடியும், அடுத்தது எந்த தினம் தொடங்கி எப்போ அந்த தைப்பூச விரதத்தை முடிக்கணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறை தேர நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது தைப்பூச தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யார் வேணாலும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இப்ப எப்படி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 41 நாள் மாலை அணிந்து நம்ம விரதம் இருக்கிறாங்களோ, அதே போல முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த மண்டல விரதத்தை தான் நம்ம தைப்பூசம் விரதம் அப்படின்ற திருவிழாவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தீதியும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சு வரக்கூடிய நாளையே நம்ம தைப்பூச நாளாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் ஞான பண்டிதராக திகழறாரு. அதனால ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் திகழறாரு. ஒரு ஞானப்பழம் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக தாய் தந்தையோட கோபம் கொண்டு அவர் பழனி மலை மேலே உட்காந்துட்டு ஞான பழமாகவே திகழ்கிறாரு. அந்த தினம், அந்த நிகழ்வு நடைபெற்ற தினமே தைப்பூச நன்னாளாக இருக்கு. அதனால தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுகளும் தைப்பூச தினத்தை நம்ம விசேஷமாக முருகபக்தர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த விரதத்தை நம்ம எந்த நாள் தொடங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். தைப்பூசம் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 48 நாட்கள் விரதம் இருக்கிறது. இந்த விரதத்தை முருகபக்தர்கள் மண்டல விரதமாக நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில வளர்ச்சி வேணும், செல்வம் வேணும், கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும், அப்புறம் பலவிதமான துன்பங்கள்ல இருந்து நம்ம மீளா துயரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 48 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யறது வழக்கம். இந்த தைப்பூசம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2025 அன்னைக்கு தான் தைப்பூச நன்னாளாக இருக்கு. அந்த விரதத்தை நம்ம அன்னைக்கு தான் முடிக்க போறோம். இப்ப இந்த விரதத்தை எப்ப தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 48 நாள் முன்னாடி அப்படின்னா டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இந்த விரதத்தை தொடங்கினாதான் 48 நாள் பூர்த்தி ஆகும். அதை அந்த விரதம் அப்படின்றது நம்மளுடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சிலருங்க உண்ணாவிரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க. 48 நாள் முழுமையாக விரதம் இருக்க முடியாது. அதனால ஒருவேளை உணவை தவிர்த்துட்டு விரதத்தை இருப்பாங்க. இல்லை என்னால் பண்ண முடியலன்னா தப்பே கிடையாது. இறைவன் முழு நம்பிக்கையும் அவங்க மேலே முழு பக்தி வச்சிருக்கமான்னு தான் பார்ப்பாங்க. நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. அதனால நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரியான விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். அப்போ டிசம்பர் 25 எப்படி பூஜை அறையில நான் எப்பயும் போல பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு முருகப்பெருமானுடைய விக்கிரகம், வேல், படம் இருந்துச்சுன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த மலராக இருக்கக்கூடிய செவ்வரளி மலர், அவருக்கு பிடித்த மலர்கள் என்னென்ன இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். விபூதி, அடுத்ததாக பஞ்சாமிர்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எதனா இனிப்பு பதார்த்தம், பஞ்சாமிர்தம் மட்டும் வச்சா கூட போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பஞ்சாமிர்தமும் செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமண்ட் கற்கண்டு இருக்கு, அது வத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அப்போ விரதம் இருக்கிறவங்க தினந்தோறும் முருகர் பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். முடிகிறவங்க போகலாம், இல்லை டெய்லி வேலைக்கு போகிறவங்க எப்படி போக முடியும்? அதனால போக முடியலனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விக்கிரகம், ஃபோட்டோ வச்சு நம்ம டெய்லியும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த 48 நாள் விரதம் இருக்கிறோன்னா அந்த 48 நாளும் இறை நம்பிக்கையோடு இருக்கணும்ன்றது தான். இறைவனுடைய நாமங்களை ஜபிக்கணும். நிறைய இப்போ நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், அடுத்தது வேல்மாறல், இந்த மாதிரி பல பாடல்கள் நம்ம பாடிச்சுட்டு இருக்கோம். இதில் உங்களால் எது அன்றைய தினம் பாராயணம் பண்ண முடியுமோ அதை செய்யலாம். ஒருவேளை இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு வேறு. இந்த பாடல்லாம் படிக்கிறதுக்கு டைம் ஆகும்னா நம்ம ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது, அந்த சடாட்சர மந்திரம் சொல்லுவாங்க, அந்த சடாட்சர மந்திரத்தை சொன்னாலுமே பலன் அதிகம். எனக்கு அந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக ஒரு நாளைக்கு 36 முறை பாராயணம் பண்ணணும். அப்போ அதற்கான சுலபமான வழி ஓம்
சரவணபவ அப்படின்றத அந்த எழுத்துக்களை மாற்றி போட்டு சொல்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். அப்போ அந்த சரவணபவ அப்படின்ற வார்த்தையை நம்ம தினம்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது மனதில் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை ஜபிக்கும் பொழுது அந்த விரதம் இருந்ததற்கான முழு பலன்கள் கிடைக்கும். அடுத்தது, கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இந்த 48 நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா அந்த 48 நாளும் நீங்கள் விரதமாக இருக்கிறது அப்படின்றது, நீங்கள் சாப்பிட்டுட்டே விரதம் இருக்கலாம், சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு விரதம் இருக்கிறது அப்படின்றது முழு பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது, பெண்கள் இந்த விரதத்தை இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதில் நிறைய கொஷின்ஸ் வரும். அவங்க தினமும் தலை குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த தினம் தலை குளிக்க முடியுமோ, நார்மலாகவே பெண்கள்னாலே செவ்வாய் வெள்ளி இந்த தினங்களில் தலை குளிக்கக்கூடிய வழக்கம் நமக்கு உண்டு. அந்த 2 நாட்களில் தலை குளிக்கலாம். இல்லை நான் வாரத்தில் ஒரு நாள் தான் தலை குளிக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை தலை குளிச்சுட்டு வழிபாடுகள் செய்யுங்க. அடுத்தது, இதுக்கு நடுவில் மாதவிலக்கு காலம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ விரதத்தை அப்படியே விட்டுறதா அப்படின்ற கொஸ்டினும் வரும். மாதவிலக்கு காலம் அப்படின்றது நம்ம அந்த பூஜை அறைக்கு மட்டும்தான் போக மாட்டோமே தவிர இறைவனை நினைக்கக்கூடாது, இறைவனுடைய திருநாமங்களை சொல்லக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே விரதம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா முருகப்பெருமானாலே மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களை கொண்டு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுன்றது சிறந்த பலன்களை கொடுக்கும். அப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஷட்கோணம் கோலம் போட்டு 6 வெத்தலை வச்சு தீபம் ஏற்றுற வழக்கமும் உண்டு. அடுத்தது, செவ்வாய் ஓரையில் இந்த விளக்குகளை ஏற்றும். அதே போல் நீங்கள் ஷட்கோணம் கோலமும் போட்டு வீட்டில் வெற்றிலை தீபம் போடுறதும் இந்த குறிப்பிட்ட 48 நாள் விரதம் இருக்கிறவங்க செய்யலாம். ஒருவேளை என்னால் 48 நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா 21 நாள் விரதமும் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்குது. இந்த தைப்பூச விரதத்தை அது எப்போ தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கினீங்கன்னா பிப்ரவரி 11 அப்படின்றது 21 நாள் விரதமாக கணக்கு வந்துடும். இந்த மாதிரியே நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறந்த பலன்களை கொடுக்கும். இந்த முருகப்பெருமானுக்கு 48 நாள் விரதம் இருந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அப்படின்றது இருக்குது. இந்த விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதும் சிறந்தது. உங்களால் முடிஞ்சது எந்த மாதிரி செய்ய முடியுமோ அந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.